பாய்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடு. ஓகே டாட்டா. டேப்பிடு. டேப்பெல்லாம் பெரிய பெரிய டேப்பாக இருக்கு. சும்மா உங்களுக்குலாம் போர் அடிக்குது, அதனால என்ன இப்படி பண்ணி. இன்னொன்று இருக்கு, லாஸ்ட் பிளேஸ் வா. புது ஃபோன் அப்படியே இருக்குது. இப்போ இதை வச்சு தான் அவனை ப்ராங்க் பண்ண போகிறேன். இது இங்கேயே வண்டியிலே. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இவ்வளோ சவுண்டாக பேசும்போதே தெரியும், நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டைம் கிடைக்கும் போது எங்களுக்கு உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் உங்கள் லவ்வையும் எங்களுக்கு தெரிவிப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமா ரக்ஷு? போகலாமே. வீடியோ பார்க்க போகிறேன்னா, நிரு தாங்க வந்து குளிக்க போயிட்டான். அதை வந்து நான் காட்டிடுறேன் வீடியோவில் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று காட்டிடுறேன். நிருவுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. நேற்று நாங்கள் வந்து அவன் இருந்தான்னு சொல்லிட்டு எந்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கல. நாங்கள் சூலூரில் சுற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்காக ஒன்று வாங்கியிருக்கோம். நீங்கள் எல்லாம் கேட்ட ஒன்று தான். ஸோ அது அவன் எப்படி வந்து எக்ஸைட் ஆகுறான்னு தெரியல. அவன் இப்போ குளிக்க போயிருக்கான். ஸோ நான் ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். இப்போ நான் வந்து அவனுக்காக ஒரு சர்ப்ரைஸு வண்டி டிக்கியில் வச்சுருக்கேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் காலேஜ் போயிட்டான். 1 மணிக்கு தான் வந்தான். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம். பார்க்கும்போதே தெரியும், மொபைலு அப்படியே இருக்குது பாருங்கள். என்ன மாடல் என்னன்னா அவனுக்கு பிடிச்சது. ரக்ஷும் அவனும் வந்து ஆன்லைனில் பார்த்தாங்க. நானும் ரக்ஷும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இதை அவனே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக கடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் இது இப்போ வீட்டுக்கு வந்த பின்னாடி அவனாக ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். ஸோ நம்ப மாட்டீங்க, 5G ஃபோனு, விவோ Y29 5G மொபைலு, பிளாக் கலர் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புது ஃபோன் அப்படியே இருக்குது. இப்போ இதை வச்சு தான் அவனை ப்ராங்க் பண்ண போகிறேன். இது இங்கேயே வண்டியிலே நம்ம வச்சுட்டு, ரக்ஷு வண்டியிலே வச்சுட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை 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 எல்லாம் பேசாமல் பாப்பாவுக்கு ஒரு கேம் மாதிரி கொடுக்கலாமா? இல்லை, நான் இன்னும் உள்ளார ஃபோன் கவர் இருக்க முடியும். நான் ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணுறேன், நீ வா. சரி இப்போ வாங்க, இது வண்டியிலே இருக்கட்டும். இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இங்கெல்லாம் துணியெல்லாம் துவைச்சிட்டு மிஷின் ஆன் பண்ணியிருக்கேன், போட்டிக்கோ கழுவலான்ட்டு. அம்மா சாமி படத்துக்கிட்ட போடாதடா தொடப்பத்தை. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நிமிஷம் வா, நம்ம நிறுவ காமிச்சிடலாம். அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ம நிறைய ப்ராங்கில் வந்து அவனை பேசி வச்சு பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிடு, ஒரே நிமிஷம் இரு. பார்த்துக்கோங்க, ஹாலில் வந்து இல்லை, டிவி ஓடலை. ஏன்னா டிவி ஓடிச்சுன்னா நமக்கு வந்து கிளைம் கொடுத்துருவாங்க. பெட்ரூம்லேயும் அவன் இல்லை, நவுற பெட்ரூம்லேயும் அவன் இல்லை. நம்ம பட்டு தான் தூங்குறான். நேற்று டிமார்ட் போயிட்டு வந்த பேகு. நீ எப்போ இங்கே வந்த? இங்கேயும் ஆள் இல்லை. வாடடே வாட கேமரா நான் ஆஃப் பண்ணவும் இல்லை. கிச்சன்லேயும் ஆள் இல்லை. பார்த்துக்கோங்க. நீங்கள் இருப்ப அரிசி தண்ணியில் போட்டியா? நம்ப மாட்டீங்க. அப்படியே இப்போ போகலாம். இந்த ஷாலெல்லாம் நான் அலசி வச்சுருக்கேன், துவைக்கல. நிரு, இன்னும் குளிக்கிறியா? எவ்வளோ நேரம் ஆகும்? டோரை ஓப்பன் பண்ணலாம்ல? குளிச்சிட்டோம். இங்கே வா ஒரே நிமிஷம். அது நீ அப்புறம் எழுது. ஒரே நிமிஷம். இது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதான் நல்லா இருக்கும். அதான்டா எம்டி பாக்ஸ் வச்சுக்கலாம். அவன் வரத்துக்குள்ளார நான் எடுத்துக்கிறேன். நீ புடி, அவன் வர்றதுக்குள்ளார நான் எடுத்துக்க. ஐயோ, கதவை திறந்துட்டான். நிரு வந்தான், அவனை துணிக்காய போட மேலே அனுப்பிச்சு விட்டோம். அங்கே இருந்துச்சுல, அதை தாட்டி விட்டோம். இது வந்து நிருவோட ஃபோன் பாக்ஸு, சாரி ரக்ஷுவோட ஃபோன் பாக்ஸு. நான் இப்போ ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணி. ஒரே நிமிஷம், நீ ரெடி பண்ணு. இதெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் எல்லாமே சுப்ரீமில் தான் எடுப்பது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வச்சுடா. அந்த உடஞ்ச ஃபோன் விவோவும் Y20 இருந்துச்சுங்கடா. விவோவும் Y20 உள்ளே தான் கிடந்துச்சு. இது வந்து என்னோடய ஃபோனு. நானும் இதை சொல்லும் போது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஏமாற்ற போகிறேன். OnePlus 10R பாக்ஸு. இது ஒரு ஃபோனு, முன்னாடி பிஸ்னஸ் ஃபோன் வச்சுருந்தேன் இல்லையா, என்னோட பழைய ஃபோன். ஆமாம், உடஞ்சிருச்சு. இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சிடலாம். ஆனால் இது பார்க்கும் போது உடஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வச்சிடலாம். இது ஒரு பாக்ஸில். இதை வந்துட்டு மேலே வை.
வரேன், இன்னொரு ஃபோன் எடுத்துறேன். இன்னொரு ஃபோன் இருக்காது. எங்க இல்லை அது. அப்புறம் வெறும் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் விடு. அந்த ஃபோன் எங்கே போச்சு? அந்த ஃபோன் இல்லைம்மா, வெறும் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கலாமா? தூக்கி போட்டுமா? சரி வா, நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டே, நான் சொல்கிற இடத்துல அதை ஒழிச்சு வைக்கணும். இதுக்குள்ளே வெயிட் ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும். அது பாக்ஸே வெயிட்டாக தான் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, உனக்கு எப்படி செஞ்சானோ அந்த மாதிரி நீ செய்யணும், சரியா? நான் அதை பார்த்துக்கிறேன். நீ வா, ஃபஸ்ட்டு கேமை ரெடி பண்ணி அதெல்லாம் அங்கங்கே ஒழிச்சு வைக்கலாம். இது எங்கே வைக்கலாம்? நான் அது கேம் ரெடி பண்ணி கேமோட வைக்கும் போது வச்சுக்கலாம். ஏன் சிஸ்டர் இங்கே தான் இருக்கும். அந்த கதவை சாத்து, கிளார் அடிக்குது பாரு. சீசர் தான் அங்கே இருக்குது, இரு எடுத்துட்டோம். ஃப்ளாஷ் எரியுது. என்ன கேமுன்னு சொல்லுடா. இப்போ வந்து இந்த பொம்மையில் குட்டி நோட் எடுத்து வச்சு இதை அவள் கையில் கொடுப்பேன். இதை இருக்கிற இடத்துல அவள் போய் தேடணும். அங்கே ஏதாவது குட்டி நோட்ஸ் மாதிரி, இந்த மாதிரி குட்டி குட்டி நோட்ஸ் அங்கங்கே வைப்போம். அதிலலாம் தேடுவோம். அதில் ஒரு இடத்துல சர்ப்ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே டம்மி பீஸ் இருக்கும். ஒரிஜினல் பீஸ் வந்து வண்டியில் இருக்கும். அது லாஸ்ட்டாக அவள் டென்ஷன் ஆகி வெறுப்பாகணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க கிச்சனில் என்ன இடத்துல இது வைக்கலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வந்துடுவா. 10 சால் தான் இருக்குது 2 பேர்த்துக்கும் காய போட்டு. ஓகே, ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அது அப்படியே நோட்லேயே இருக்கட்டும். இதை படித்து எடுக்க சொல்லிடுறேன். அப்படின்னா இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் இரு. இப்போ அதுக்குள்ளே ஒன்று வைக்கணும். அது எங்கன்னா பெட்ரூம். பாப்பா வந்துடுவா. அதெல்லாம் வராது, இருமா. என்னமோ புதுசாக பிளான் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு தான் தெரியல. எப்போவுமே அக்காவுக்கு மட்டும்தான் செய்கிறீங்கன்னு என்கிட்ட கழுவி ஊற்றிட்டு இருந்தான். அடுத்து 4வது இடம் தான் ஒரிஜினலா? நிறைய இடம் இருக்கும் அங்கே முடிஞ்சா. அவன் வந்தோடனே அப்படியே லேக்காக இது டே இன் மை லைஃப் எடுக்கிற மாதிரி மைக்கு கொடுத்துடணும், சரியா? அப்புறம் இல்லைன்னா அப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கொண்டா. எங்கடா நடக்கடிச்சிக்கிட்டே இருக்க, எனக்கு தண்ணி வேற துவைக்குது. பேக் இங்கே எடுத்துட்டு வா. எந்த பேகு? ப்ளூ கலர் பேகு. அங்கே 2 பேகு தான் இருக்குது. ஏம்மா ஃபோன் பேக்மா. அப்படி சொல்லு. பேக் எடுத்துகிட்டு போகலாம். இந்தா இப்போ இந்தா. இன்னும் என்ன எழுதிக்கிட்டே இருக்க? என்னடா லைனாக போய்கிட்டே இருக்கு. ஸ்கூட்டின்னா கண்டுபிடிச்சிருவா. லாஸ்ட்டாக ஸ்கூட்டி போடு. லாஸ்ட்டு தான். ஓகே. வா, இதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு அப்புறம் வா வச்சுட்டு மேலே வச்சுக்கலாம். எங்கே வச்சுட்டு? வந்துருவான்னு. சாரிங்க, வீடியோ ஷேக் ஆகிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் தான் எடுக்கிறேன். ஆனால் அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது ஏதாவது ஷேக் ஆகிருக்கும். சாரி, மன்னிச்சிடுங்க. டேப்பிடு. டேப்பெல்லாம் பெரிய பெரிய டேப்பாக இருக்குது. இந்த பொம்மையில் ஒட்ட மட்டுமா? எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்கு பாரு. இங்கே இருக்கிறதே பெரிய டேப்பு தான் இருக்குது. இந்தா, நீ என்னமோ பண்ண வரப்போகிறா. என்னோட சர்ப்ரைஸ் எல்லாம் வீணாக போக போகுது. ஒன்றும் ஆகாதுங்கிறல்ல. சரி இருந்தாங்க. கொண்டா, நான் அது பண்ணிக்கிறேன். நீ ஒட்டு கொண்டாடா. உனக்கு முடிஞ்சா?
இங்கே இருக்கட்டும். ஒடியா 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 ஒடியா. எங்கடா நான் ஒடியான்ட்டு ஓட வைக்கிறா. பரவாயில்ல, மூளை நல்லா தான் வேலை செய்யுது. இதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பண்ணுறா, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன். வந்துட்டா. வரலையா? பாட்டு சவுண்ட் கேட்டுச்சு. அது வெளியில. அடுத்து எங்க வந்துட்டானா போச்சு பார்த்துக்க. அப்போல வேற பாட்டு சவுண்டு கேட்டுச்சு, நான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாக்ஸ் மூடு. மைக்குக்குள்ளே அதுக்குள்ளே வைக்கிறியா? கொஞ்ச நேரம் அதே விடணும். ஆமாம், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா. எப்படிலாம் சுருக்குன்னு பேசியிருக்கா. ஃபோன் வாங்கி தரலன்னு. அடி பாக்ஸில் வை, இன்னும் சென்டர் பாக்ஸில் வை. இந்த டேபிளை சுத்தம் பண்ணியே தர மாட்டேங்கிறீங்க. இப்போதான் மெயின். இந்த ஃபோன் எடு. எந்த ஃபோனு? எடுத்துக்காது, அங்கே தான் இருக்குதுல்ல. அட்டைக்குள்ளார பாக்ஸுக்குள்ளார. ஆனால் திட்டுவா, எனக்கு எதுக்கு டெக்னா வாங்கினீங்கன்னு. இன்னும் முடியலையா? அதெல்லாம் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருமா. பேசுடா ஏதாவது. நான் இருமா இதை வந்து அதோட பேக்கில் வைக்கும். இதுதான் இன்னும் ஸ்கூட்டிட்டு வைக்கிறேன். வண்டி சாவி. காமான். நீ பக்கமாக எங்கிட்டாவது வெயிடா போவோம். ரிவெஞ்ச் மாதிரி தான் வச்சிருக்கிறேன். வா, அலைய விடுறேன் பாரு இன்னைக்கு. அது மேலே கால் வச்சு வை. ஸ்கூட்டிக்கு போ. ஸ்கூட்டியில் சாவி எடுத்துக்கோ. ஸ்கூட்டி சாவி வேணாம், டேப் மட்டும் எடுத்துடா. இது தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சா? இவ்வளோ தண்ணி வந்துருச்சு, எதை டென்ஷன் பண்ணுற? இன்னும் மஞ்சள் கலரில் இருக்குது, ஏதாவது சாயம் போகுதா தெரியல. ஷூர். ஆமாம், இன்னைக்கு நான் வந்து மிஷின் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கீழே இறக்கணும் செடிக்கு போகணும். இது கடைசி இப்படி பழி வாங்கி விட்டுருச்சு என்னைய. ஸ்கூட்டி தான் சர்ப்ரைஸ் விட்டு போகிறேன். ஓகே, இந்தா நீ வச்சுக்க. வந்தான்னா வீடியோ ஷூட் பண்ணிக்க. இந்த நான் தான் கேம் நடத்தணும். சரி, நீ நடத்து, நான் அதுக்குள்ளே கூட்டிடுவான் வர வரைக்கும். சரி. இந்த ஃபோனு குளிச்சிட்டியாப்பா? இங்கே வாங்க. இந்த சமயம் மைக் எடுத்துகிட்டு போ. டே இன் மை லைஃப்பில் எடுத்துக்கோங்க. நான் வெளியே கூட்டிகிட்டு இருக்கேன். நீ வா, நீ எடு எங்களை. சரி போ. இந்தா உனக்கு ஒரு கேம். டே இன் மை லைஃப் உனக்கு ஒரு கேம். இந்தா. ஐயோ பாவம் வந்துட்டேடி. அப்படி பாவி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒழிச்சு வச்சிருக்கோம். சரி, அது வந்து இப்படிதான். மைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்க. கோ டு அது கிச்சன் செக்கு அயன்டிஸ் பாக்ஸா? அதுக்கு நீ இப்படியே ஒட்டி வைப்ப பைத்தியம். ஏன் நீ என்ன சர்ப்ரைஸ்னு அவரோட இந்தா
எங்கே எப்படி வேணால் ஒழிச்சு வச்சிருப்பேன். பொடி ஆமா நான் பேசுறேன் கேட்காது, நீயே கலாய் நிறு. இப்போ இது இன்னும் இம்புட்டு வெயிட்டாக இருக்குது. லைட் போட்டுட்டுப்பா பேசும்போது. ஐயா எங்கே வேணா இருக்கும். பா லைட்டு போட்டுட்டு ரைட்டா தெரியும். ஓபன் பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? சும்மா உங்களுக்குலாம் போர் அடிக்குது, அதனால என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு. இழிக்காது. செக் பண்ணு. அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் சீக்கிரம் கொடுத்துருவோமா? அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். ஏன் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்ப்பா? செக் பண்ணு. இரு, அப்புறம் எடுத்து வைக்கலாம், நான் தான் திட்டு வாங்கணும். சர்ச் பாத்ரூம் ஷாப்பிங் பெட்ரூம் ஷாப்பிங் பேக்கா? கடவுளே. பெட்ரூம் அது வேணா தோட்டல ஒரு மணி காணா ரைட் சைடு உள்ள இருக்கு. பட்டு கடையில் ஒன்று எழுதி போட்டுருக்கணுமா? ஐயோ அழகா தூங்கிட்டு இருக்கோம். பட்டுக்கோமா மெசேஜே செக் பண்ணி பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதுக்கு இந்த போட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க வெளில? எதுக்கு அப்படி போட கொத்துன? Go to hall check. எங்க பிளாக் கலர்ல பாக்ஸா? பிளாக் கலர்ல பாக்ஸ் அங்க என்ன இருக்கு? அந்த கதவு சாத்துக்குள்ள வெயில் வச்சு பிரைட் அடிக்குது. இருக்கா நீ பேஸ்புக் பண்ணி தானே மைக் வச்சிருக்க? ஏன் இது ஒரு பாக்ஸ் தான் இருக்குமா? இரு, அப்புறம் நான் போய் வேற எடுத்தேன்னா அப்புறம் இதுலயே இருக்கும்னு கேட்பேன். தேடு உனக்கான பொருள் ஆவலுடன் காட்டுட்டு இருக்குது. ஏன் இல்லையா? ஏதாச்சும் குச்சி மிட்டாய் வாங்கி வச்சிருப்பீங்க. ஐயோ குச்சி மிட்டாய் தவிர நாங்கள் ஒன்றும் வாங்க மாட்டோம். ஐயோ டிவி ஆஃப் பண்றா. அதுல என்ன இதுதானே ஓடுது? என்ன மைக் பாக்ஸ் அவ்வளோ கேவலமா பார்க்குறேன். சி டைனிங் டேபிள் ப்ரௌன் பாக்ஸ். கடவுளே, டென்ஷனே தான் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு. கேமரா ஆன் பண்ணிக்கிறேன், சேக்கான மன்னிச்சுக்கோங்க. இதுவா அதுவா அதிகமா சொல்லி தொலையேன். என்ன கண்டுபிடிக்கணும்? கரெக்டாக வர எல்லாத்தையும் வச்சனான்னு தெரியல. அசிங்கமா கேட்பேன் அப்படி எதுவும் இல்லைன்னா. தேடு பெருசு இருக்காத வீட்டில் இருக்காத பெரிய கிஃப்ட் உனக்கு தான். நடா திட்டிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். திட்டுறாங்க உங்களைய. செவனேன்னு குடிச்சிட்டு அந்த புள்ளி அங்கே போய் தேடி இங்கே போய் தேடிட்டு. நல்லா போய் பெட்ரூம் ரூஃப் பெல் ப்ளூ பேக்கா? ரூஃப்ல இருந்து ப்ளூ பேக் இருக்குது சாமி. That is your surprise. எஸ் ஏன் மூணு 1000 வாட்ஸ் பல்பு தெரியுது? அதானே கவரை பார்த்தாலே 1000 வாட்ஸ் தெரியுது. டெக்னோ தான் இதுதான் கம்மியாக இதான் கம்மியா இருந்துச்சு. எப்படி இருக்கு? தேடு உனக்கான சர்ப்ரைஸ். அனுமா அப்படியே அசால்ட்டா இருக்கா? தேடு நல்லா தேடு. This is your surprise. செருப்பிஞ்சு போய் மூடிட்டு உட்காந்துரு. இதான் உனக்கு சரி பண்ணி போன் வேலை பார்த்துட்டேன். டிஸ்ப்ளே டென்ஷன் ஆகாம லாஸ்ட்ல கிச்சன்ல 19 ஒரு சுப்ரீம் 19 கிச்சன்ல இல்ல சுப்ரீம் பேக் இருக்கும், அதை செக் பண்ணு. பார்த்தாலே தெரியுது, நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, நல்லா தெரியும். இதில் டெக்னோ வேற, டெக்னோ ஸ்பா அக்காவோடது கெமான் 20 இதெல்லாம் உடஞ்சு போன ஃபோனு.
ஏன் நாங்களும் வாங்கி தர மாட்டோமா? ஏன் நாங்கள் வாங்கி தர மாட்டோமா? ஏன்டா உனக்கு வாங்கி என் அக்காவுக்கு வாங்கி கொடுத்து உனக்கு வாங்கி தர மாட்டோமா? போ உள்ள போ. பார்த்துடு, காஸ்ட்லியான ஃபோனு, ரொம்ப காஸ்ட்லி. ரோட்டு கடையில் வாங்குறது 150. இல்லை சீப்பாக கிடச்சது, அதை வாங்கிட்டோம் செகண்ட் ஹேண்டில். செகண்ட்ல கிடைச்சிட்டா வாங்க, எதுக்குடா அப்படி தூக்கி போடுற? இதுதான் சர்ப்ரைஸ். அசிங்கமா கேட்ட பரம் போயிடு. ஏய் இதுக்குள்ள எங்கேயாவது இருக்கு பாரு. தேட முடியல. அப்பா, இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? இதுக்குள்ள என்ன இருக்குது? பில்லு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லையா? அதுக்குள்ள இருக்குது, எடு. இதுக்குள்ள இல்ல. உன் புல்லட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு என்கிட்ட எல்லாம் பண்ணிட்டு திரியுற? என்னது? அவங்கெல்லாம் தூக்கி போட்டால போய் பாரு. கடவுளே, நம்புறா ரியாக்ஷன் பார்ப்போம். எடு. எப்படி எல்லாம் தூக்கி போடு. இனி பாரு, இப்படிதான் குப்பையை போடுவேன், நீங்களும் எடுத்து வைங்க. கோவப்படாம உன் பேக். கடைசி நெருங்கிட்ட. நெருங்குனாங்க. பேக் கிட்ட எடுத்துட்டு காலேஜ் கிளம்பு. பேக் எடுத்துட்டு காலேஜ் கிளம்பு. லாஸ்டா அம்மா ஸ்கூட்டியை செக் பண்ணு. ஸோ நான் பாட்டுக்கு 7 வந்து படுத்துருப்பேன். அப்போ வண்டி சாவி எங்க? அதான் மேலே தானே ஒட்டி கிடக்கு. This is your surprise. ஸ்கூட்டி தான் உனக்கான சர்ப்ரைஸ். ஹர்ஷிங் மேட்ச் கேட்டப்புறம் போயிடு. டேய் டேய், ஸ்கூட்டி செக் பண்ணு. செக் பண்றா. டேய் ஏய் ஸ்கூட்டி செக் பண்ணு. மயில ஸ்கூட்டி செக் பண்றீங்க மேல. ஏய் வா வா வா, ஸ்கூட்டி செக் பண்ணு வா. சாவிங்க. அதான் எங்க வச்ச? டேய் ஸ்கூட்டி பார்த்து இத பாத்தியா? ஸ்கூட்டி செக் பண்ணு வா. சின்ன சர்ப்ரைஸ் தான் வா. டேய் சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. உள்ளாரே வச்சு பூட்டிட்டனோ? புடி போன புடி. டிக்கில சாவி இல்ல, போச்சு. எங்க வச்ச சாவிய? அவசரத்துல. அதுக்கு தான் அவசரப்படாதன்னு சொன்னேன், கேக்குறியா? இப்ப நம்ம சர்ப்ரைஸ் ஆயிரும் மாட்டேங்க. டேய் 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 டேய், கையில எடுத்துட்டு இருந்தேன். எந்திரி எந்திரி. ஏய் ஸ்கூட்டியை செக் பண்ணு போ. சாமி செக் பண்ணு. இன்னொன்று இருக்கு. லாஸ்ட் பிளேஸ் வா. லாஸ்ட். சீரியஸா லாஸ்ட். நீ எனக்காக அம்மாவுக்காக போ. எங்க வேணா இருக்கும், முன்னாடி பின்னாடி. எங்க என்னது? என்னது? மைக்க தூக்கி இருந்துச்சா இங்கோ? மைக்கா? இது மைக் ஃபர்ஸ்ட் எடுத்து கூட. நான் தான் இங்கே போட்டேன். இந்தாதான் இங்க கிடக்குது. எடு மைக் எடு. எதுக்கு மைக் எல்லாம் தூக்கி போடுற? எடு மைக் எடு. எடு மைக்க மட்டும் ஒன்று. சரி எடு சாமி. என்னது? என்ன சொல்லிச்சு? என்ன சொன்ன? பச்சை கலரில் தான் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கு, பச்சை கலரில் தான் வீட்டில் கத்தியும் இருக்குது. செக் 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 பண்ணி அம்பிட்டு இருக்குது பாருங்க ஸ்கூட்டியில். 1.5 லட்சம் ரூபா. 1,04,000. ஒரு எலுமிச்சை பழம், ஒரு ஊக்கு. பாபா மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து என்ன பாக்ஸு? பார்த்தா தெரியல. அடுத்து வந்து டெக்னோ ஸ்பார்க் 20. எஸ் கரெக்ட். செருப்பு வாட்டமாக தான் உள்ள போ. வெறும் பாக்ஸ் தான். வெறும் பாக்ஸ்னால விவோ எப்படி கிடைச்சு உங்களுக்கு? விவோ பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கினோம். 3, 2, 1 ஸ்டார்ட். எனக்கு பிடிச்ச ஃபோன் வாங்கியாச்சு.
எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தேன். ஏய் பணம் எது ஃபஸ்ட்டு காட்டு காட்டு அங்கே காட்டு, அவங்களுக்கு காட்டு. இதை நாம ஏமாத்தணும்னு நினச்சிக்குவாங்க. தெரியுதாடா? உள்ள 2 பேர் சேமாக சொல்லுவானே. இதுக்கு மேலே பண்ணியிருந்தா டென்ஷன் ஆகிடுவேன்னு சொல்லி கடைசியாக வச்சுட்டேன். ஆமாம் அதான். கீழே உட்காந்து இதில் உட்கார, சாப்பாடு உட்காந்துன்னா பிரைட்டாக தெரிய மாட்டேன். கீழே உட்காரு. பரா புது ஃபோனு. ஃபோன் அங்கே காட்டு. புது ஃபோன் ஏது? திருடிட்டு இருந்தேன். ஏன் கண்ணா நேற்று நான் போய் திருடிட்டு தான் வந்தேன். பார் என்ன டேட்டு போட்டிருக்கு, 21 போட்டிருக்கு பார். நேற்று தான் நான் வாங்கினேன். வெளில போனீங்க? நாங்கள் வெளில தான் சுற்றினோம். நேற்றுலேருந்து நீ வந்துட்டு ஸ்கூட்டி ஓப்பன் பண்ணவே இல்லை. நேற்று நாங்கள் வந்து ஷாப்பிங் போனோன்னு மட்டும்தான் தெரியும். உனக்கு வேறு என்ன தெரியும்? நாங்கள் பல்லடை வந்து எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து கூட்டுற வந்தோம். அதனால தான் நேற்று எனக்கு அவ்வளோ பேக் பெயின் வந்து அழுகதே. என்ன ரேட்டு? 15,400. 16,800 என்னமோ. பணம் எது? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னா கடன் வாங்கணும். கடன் வாங்கினீங்களா லோன் போட்டிங்களா? ஏதோ ஒன்று. உனக்கு ஃபோன் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் பாரு. இப்போ எதுக்கு சம்மந்தம்? நான் லோன் தான் போட்டேன். மாதம் 1300 என்னமோ கட்டணும். ஏத்தங்க சம்மந்தமே உள்ள எது வேற என்னென்ன இருக்கு காட்டு. ஃபோன் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே எப்படி இருக்குது, ஃபோனோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு இந்த ஃபோன் பிடிக்குமா பிடிக்காதா? இல்லைடா, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் நான் இந்த ஃபோனை செலக்ட் பண்ணேன் நேற்று. இல்லை விவோ பிடிக்கும். இது இப்போ வர ஃபோனில் எல்லாமே சென்ட்ரல் ஃபிங்கர் தானே இருக்குது. சைட் ஃபிங்கர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சைட் ஃபிங்கர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, எப்படி இருக்குது ஃபோனு? நல்லா இருக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு யூஸ் ஆகுங்க சார்ஜர். யூஸ் ஆகும் சரி, அதுக்குன்னு அது கூட நேற்று நான் கேட்கல தெரியுமா? அவசரமாக போய் 1/2 மணி நேரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம். வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆப்ஷன் காட்டுறேன்னு நான் இல்லை, எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும் வாங்கிட்டு ஓடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா ஆன்லைனில் நீ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்துச்சு. சரி, ஆன்லைனில் போட்டு எடுக்கலான்னா அது எனக்கு இதாகலை. எப்படி இருக்குது ஃபோனு? 5G ஃபோனு நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பணத்தை இது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கானா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது எங்கே பாடு பிடிச்சிருக்கா இல்லையா? அவ்வளோதான். பிடிச்சிருக்கு, பிடிக்காம எப்படி இருக்கும்? உனக்காக தான் பண்ணேன். எதுக்கு பண்ண? கொண்டு போனா எப்படி யூஸ் பண்ணுங்க? சரி, என் ஃபோனை தான். அந்த ஃபோன்ல பிசினஸும் இருக்கு. உன்னோட யூஸ் ஒண்ணுமே அதில் பண்ண முடியாது. இல்லை, நான் என்ன சொன்னேன், என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிடா, நான் வேணா நல்லா தான் கேமரா குவாலிட்டியே இருக்குது எடுத்துக்கிறேன். இல்லை, என் ஃபோன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ ஃபோன் இல்லாமல் போவியா? போ, பிஸ்னஸ் நம்பர் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு சிம் கார்டு போட்டு தரேன். ஏதோ அப்போ அதெல்லாம் பேக்கப் எடுக்கணும். எத்தனை இருக்குது பேக்கப் எடுக்கிறதுக்கு? ஃபோட்டோஸ் இருக்கு. நேற்று எடுத்தது முந்தா நேற்று எடுத்தது மட்டும் இருக்கும். விவோ ஃபோன் ஆஃப் பண்ணு. விவோ ஃபோனில் நான் வந்து இதையும் ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. ஆஹா, மேலே. ஓ, என் ஃபோன் மாதிரியே தான், OnePlus மாதிரியே தான். வர இரு. சுவிட்ச் ஆஃப். முன்னாடி விவோ Y20 வச்சுருந்தேன்ல, 29. கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீ ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால தான் உனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இப்போ இல்லைன்னா வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன்.
அடிக்காத வலிக்குது. ஐயோப்பா. அப்புறம் அதுதான் எனக்கும் தெரியலையே என்ன பாசம். அது உங்கள் அம்மா பாசம். ஐயோ உங்கள் அம்மா பாசமே. சரி ஃபோனை செட் பண்ணிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காட்டுறோம். கார்டு இவனுக்குனே ஒன்று வாங்கிட்டேன். அது வந்து அப்படியே தெரியுது. விவோ 5G கவர் போட்டுரு. இதுக்குள்ளார வைக்கிறேன். தேவையில்லாமல் எங்கேயும் தொலைச்சிக்காத. எல்லாத்துமே தொலைச்சிட்டோம். இல்லை இல்லை அது பாக்ஸ்குள்ளேயே போடு. பாக்ஸ்குள்ளேயே சேஃபாக அங்கே வச்சா பின்னாடி ஸ்க்ராட்ச் விடுவோம். இந்த சார்ஜர்லாம் பக்கம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஃபோன் உனக்கு பண்ணுறேன். லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணு. என் ஃபோனுக்குன்னா வீடியோ கட் ஆகும். பண்ணு கட் பண்ணிக்கலாம். நம்பர் போடணும். சவுண்ட் வை. எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான வேலை. இந்த தீம் வந்துட்டு ஒரு 1/2 hour தான் இருக்கும் சொல்லி நாங்கள் வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்கோம். 30 நாளைக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. நம்ம அதிக வச்சு கொடுத்துருக்கலாம். சரி விடு. இப்போ இந்த ஃபோனில் முதல்ல நாங்கள் செய்ய போகிற வேலை. கிட்ட வாமா. ஜிபேல எனக்கு டெலீட் பண்ண ஆப் அப்டேட் கொடுத்தேன். எல்லாமே வருது. கவிஸ் வேர்ல்டு இந்த சேனலை காணா. சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து சண்டைக்காரி சிஸ்டர். சண்டைக்காரி புது ஃபோனு. ஏய் அதெல்லாமே உனக்கு தேவையில்லாதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடு. சண்டைக்காரி சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆல். நீங்களும் பண்ணி வச்சுருங்க 2 சேனல்லையும். அடுத்து கவிஸ் ரங்கோலி. இந்த இது யாருக்குமே அவ்வளோக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே பண்ணி வச்சுருங்க. கவிஸ் ரங்கோலி. ஏன்னா இனி அம்மா வந்துட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. கோலம் வருது. ஆமாம், அம்மா அது வரல. சரி பார்ப்போம். ஓகே, நீங்கள் கவிஸ் ரங்கோலியில் அம்மா மூஞ்சி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு மூஞ்சி இருந்தால் வேண்டாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா தேவையில்லாத ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்குறோம். அது அங்கனே இருக்கட்டும், வேண்டாம். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். அப்போ நீ மாற்றி வச்சுக்கோ. வேறு என்னென்னமோ கேமெல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. சரி ஆகிட்டு போகுது. அதெல்லாம் நம்ம ஒரு 1 hour கழித்து பார்த்தோம்னா எல்லா ஆப்பும் ஓரளவுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம போய் டெலிட் பண்ணிக்கலாம். புது ஃபோன். ஏம்மா இந்த பக்கம் வாயே. நீ கொஞ்சம் நீ வேணாம் சொல்கிறேன். கேமரா யார் பிடிப்பா? அக்கா பிடிக்கும். நீ வா. ஆட்டி எடுக்க. அது ஆட்டாத. நீ வா. சமைக்கல மணி என்ன 12:20 ஆச்சு. இந்த பக்கம் என்ன பார்த்த மாதிரி திரும்ப. ஐயாடாப்பா 15,000 ரூபா. 15,500 ரூபா. அதுக்கு 15,500 முத்து கொடுக்கணுமா? இல்லை. அப்புறம் இஎம்ஐக்கு டவுன் பேமெண்ட் 1609 ரூபா. 9 ரூபா. அதுக்கு இதானா 18,000 டோட்டலாக 18,100 ரூபாய் 110 ரூபாய். வேண்டாமா? ஓகே டன். ஹாப்பியா? சரி ஓகே டன். சூப்பர். என்ஜாய். வேண்டாமா? வேணும். என்ஜாய் பண்ணு. அப்போ கிட்ட வந்து வாங்கிக்கோ. போதும். என்ஜாய் பண்ணு. பாய். இன்னொரு அதிசயம், எங்கள் அம்மா போதுங்குது முத்தத்தை.
சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் வைக்கலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போது அவனை நினச்சி எமோஷனல் ஆகுது இல்லைன்னு தெரியல, என்ன நினச்சி எனக்கே எமோஷனல் ஆகுது, அழுதுறோம் நாட்டுக்கு தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. பார்ப்போம், முருகன் இன்னும் வழி விடட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து வருவோம். சில வழிகள் சொல்ல முடியாமல் இருக்குது, சில வழிகள் சொல்ல முடியுது. ஆனாலும் எந்த வழிகளும் சொல்லக்கூடாது. நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். நம்ம சிரிச்சிட்டே இருக்கனால ஒருத்தருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். நம்மளை வழிகளை வந்து வெளியே சொல்ல வேண்டாம். வழிகளை சொல்லி வழி மாற போகிறது கிடையாது. பட் ஆனாலும் எமோஷனலாக இருக்குது. வேணாம் வளவலன்னு பேச வேண்டாம், அது ஒரு மாதிரி ரொம்ப நேரம் போகும். ஸோ இப்போ வந்து பாய் சொல்லிட்டு பாய் சொல்லிடுறேன். ஓகே, டாட்டா.